தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் அத்தானியிலிருந்து வடக்கு திசையில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 3 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. பார்த்திங்கன்னா தார் ரோடு முகப்பு தாங்க. தார் ரோடு முகப்பு குறைஞ்சது ஒரு 300 அடி வரும். அது போக பார்த்திங்கன்னா தார் ரோடு வந்து காட்டுக்கு மேற்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வண்டித்தளம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு தெற்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க. வண்டித்தளமும் ஒரு 16 அடி 20 அடி தளம் கொண்ட ஒரு வண்டித்தளமாக தெற்கு திசையில் அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரி தட வசதி அமைஞ்சுள்ள ஒரு 3 ஏக்கரை தோட்டம் நம்ம பார்க்க வந்துருக்குறோம். தோட்டம் பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டம் தாங்க. இல்லை முழுசாக பார்த்திங்கன்னா ஊர் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் குடியிருப்பு. நான் பார்க்க வந்த காட்டுக்கு நேர் எடுத்த மாதிரியே பார்த்திங்கன்னா சைட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு இப்போ இதுதான் வந்து குபேர மூலை அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மூலை தான் வந்து குபேர மூலை. இப்போ காடு வந்து தெற்கு வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க. வந்து தெற்கு வடக்கு சரிவு 2 சரிவு அமைஞ்சிருக்குது. நாம் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் அப்படியே கிளசருவாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இப்போ இதுதான் காடு நான் பார்க்க வந்த காடுங்க. பார்த்திங்கன்னா நல்ல செம்மண், மண்ணுக்கு எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. அருமையான செம்மண் காடு. தென்னம்பிள்ளை வந்து இப்போ தான் வச்சு விட்டுக்கிறாங்க. காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மரம் தான் காப்பு மரம் இருக்குது. இப்போ வந்து பொலி சுற்றியும் வந்து காட்டை சுற்றியுமே வந்து சுத்து புல்லை இப்போ தான் வச்சு விட்டுக்கிறாங்க. அது இந்த கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது. இந்த கண்டிஷனில் தான் வச்சு விட்டுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இப்போ 4 மூலை உங்களுக்கு கவரேஜ் பண்ணுறேங்க. இப்போ நாம் வந்து குபேர மூலையில் இருக்கிறோம். குபேர மூலையிலிருந்து இந்த காட்டுக்கு உண்டான அக்கினி மூலை காட்டிடுறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா குபேர மூலையும் வாயு மூலையும் வந்து தார் ரோடு முகப்பில் வந்துடுது. அதே மாதிரி குபேர மூலையும் அக்கினி மூலையும் அந்த 16 அடி வண்டித்தளத்து மேலே வந்துடுதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மூலையுமே வந்து ரோடு பேஸில் அமைஞ்சிருது, தட வசதியில் அமைஞ்சிருது. ஈசானி மூலை மட்டும் பார்த்திங்கன்னா அடுத்த காட்டு வரம் வந்துடும். இப்படித்தான் இந்த காட்டினோட அமைப்பு இருக்குது. அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ நாம் வந்து குபேர மூலையிலிருந்து தெற்கோட்டு பொலியில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி அக்கினி மூலை நோக்கி போயிட்டுருக்குறேங்க. தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னாங்க 2 போரு, அதுக்கு வந்து சோலார் சிஸ்டம் இப்படி அமைஞ்சிருக்குது. அது போக ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு வந்து கூட்டு கிணறு. அந்த கிணத்துல வந்து சர்வீஸும் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸு. அந்த கிணறு சர்வீஸு சரிபாதி கூட்டுங்க. இப்படி அமைஞ்சிருக்குது. சோலாரும் ஒரு 2 போரு தனிப்பட்ட முறையில், கிணறு ஃப்ரீ சர்வீஸும் கூட்டணியில் 2 கூட்டு சரிபாதி கூட்டு இப்படி அமைஞ்சிருக்குது. அப்புறம் இது வந்து ஹெச்டி லைனுங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது. இது வந்து தெற்கோட்டில் ஒரு ஓரமாக வந்து பிரிஞ்சிருது. நம்ம பார்க்க வந்த காட்டில் ஒரு பொலியில் வந்து தெற்கோட்டு பொலியிலேருந்து ஒரு 5 அடிக்கு உள்ள இந்த கம்பம் வந்து இருக்குது. ஆனால் நடுக்காட்டுக்குள்ளே எதுவும் போகலை. நடுக்காட்டுக்குள்ளே ஒரு லைனும் போகலை. ஒரு எல்டி லைன் மட்டும் வந்து வருது. அந்த எல்டி லைன் பார்த்திங்கன்னா அந்த கிணத்துக்கு உண்டான சர்வீஸ்க்காக வருது. நான் பார்க்க வந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஊரடி தான். நம்ம அந்த பார்த்துட்டு இருக்கிற காட்டை சுற்றியுமே சுற்றி வீடு, ஒரு பக்கம் நல்லா ஊர் இப்படி நல்லா அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ வந்துங்க இது வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு அக்கினி மூலைங்க. அக்கினி மூலை கட்டாவில் நல்லா இருக்குது. இப்போ இதிலிருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜல மூலைக்கு அதையும் நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். தென்னம்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடிக்கு ஒரு கன்று வச்சு காட்டை சுற்றியுமே சுற்றுப்புள்ள வச்சுருக்குறாங்க. காடு வந்து ஒரு சாதாரணமான முறையில் தான் இருக்குது. பெருசாக கிராஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த தென்னம்பிள்ளை பார்த்தாவே தெரியும், உங்களுக்கு லைனாக தெரியுது. காட்டுக்கு கிழக்கு திசையில் பார்த்திங்கன்னாங்க ஊருங்க, இல்லை குடியிருப்பு.
இப்போ நான் பார்க்க வந்த காடு வந்து இப்படித்தான் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு சதுரமான முறையில் நல்ல ஒரு நீளாகலம் கொண்ட நல்ல ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு சரியான ஒரு முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. 3 ஏக்கரா காடு ஒரு நல்ல விதமாக அமைஞ்சிருக்குது. இப்போ தென்னை மரமெல்லாம் உள்ள காட்டுக்குள்ளே இல்லாததுனால நம்ம காட்டை வந்து ஒரு நிறவி இப்போ தெற்கு கிழக்கு சரிவாக இருக்கிறத அப்படியே கிழக்கு சரிவாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. பென்சிங் பண்ணல நாம் வந்து வாங்கிட்டோம்னா நம்ம பென்சிங் பண்ணிக்கலாம். ஏன்னா ஊரடி தோட்டமாக இருக்கிறதுனால பென்சிங் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி ஏரியா வந்து தண்ணி ஏரியாங்க, தண்ணி பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இவங்க வந்து இந்த தோட்டத்தில் வாழை போட்டு வாழையெல்லாம் அறுவடைக்கு வந்துடுச்சு. அடுத்த வெள்ளாமைக்கு எல்லாம் உழவு ஓட்டி விட்ருக்குறாங்க. இப்போ நம்ம அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்கு போயிட்டுருக்குறோம். ஜலமூலை பகுதிக்கு பக்கமாக வந்துட்டோம். இது தாங்க இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூலை பகுதிங்க. ஜலமூலை நல்லா இருக்குது, கட்டாவில் அருமையாக இருக்குது. இந்த கடைசி தென்னம்பிள்ளை இதுதான் நம்மளுக்கு ஜலமூலையிலே அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இதெல்லாம் வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு கிழக்கு திசையில் உள்ள காடுங்க. பார்த்தீங்கன்னா நான் பார்க்க வந்த காட்டிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி, ஒரு 5-6 அடி குழியாக இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது வந்து 5-6 அடி உயரமாக இந்த பூமி வந்து நல்லா உயரமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து பார்த்தா கிழக்கு செருபாக வரும். அந்த பக்கம் அந்த வீடு ஒன்று தெரியுதுங்களா, அந்த வீடு இதுக்கு சேர்ந்தது தான். அந்த வீட்டிலேருந்து பார்த்தா கொஞ்சம் மேற்கு செருவாக வரும். நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு நிறவணும்னா தென்னம்பிள்ளை எதுவும் இல்லாததுனால நிறவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறவணும்னா கிளசருவாக பண்ணிக்கலாம். காடு நல்லா இருக்குதுங்க ஒரு சாதாரணமான முறையில். இப்போ வந்து நம்ம வந்து ஜலமூலையில் நிற்கிறோங்களா, ஜலமூலையிலிருந்து வாயு மூலைக்கு ஒரே நேர் தாங்க. உங்களுக்கு போய் காட்டுறேன். மண் வந்துங்க அருமையான மண்ணுங்க, நல்லா செம்மண். இப்போதைக்கு சோலாருக்குமே அந்த கூட்டு சர்வீஸும் வச்சு அவங்க பண்ணையம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் நாம் பிரிப்பட்டால் தேவைப்பட்டால் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கும்போது நாம் ஒரு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இப்படித்தான் காட்டினோட அமைப்பு இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜலமூலையிலேருந்து வாயு மூலைக்கு ஒரே நேர் தாங்க, நூல் பிடிச்ச மாதிரியே வருது. எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே இல்லை. கிணறு வந்து வாயு மூலை சைடில் வருது. ஆனால் நாம் பார்க்க வந்த காட்டில் இந்த காட்டில் வரல, அடுத்த காட்டில் வருது. அதனால் வந்து நம்மளுக்கு வாயு மூலையில் இருக்கிற கிணறு நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. பார்டர்லேயே வருதுன்னு வச்சுங்களேன். நம்ம காட்டு ஒழுக்கத்துக்கு அவுட்டரில் போயிடுதுங்க கிணறு. அதனால் வந்து நம்ம பெருசாக அதையெல்லாம் கணக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. பாருங்க காடு இப்போ இங்கேருந்து பாருங்கள் நல்ல சிறப்பாக இருக்குது. இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா எல்டி லைனுங்க. இது வந்து காட்டிலேருந்து ஒரு 50-60 அடி தூரத்தில் வந்து மறுபடியும் வந்து கிணத்துக்கு வந்து இப்படி ஒரு கிராஸாக போகுது. அது எல்டி லைன் தான், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னாங்க இந்த காட்டில் வந்து இந்த நான் பார்க்க வந்த காட்டுக்கு வடக்கு திசையில் உள்ள காடு. அதெல்லாம் மஞ்சள் போட்டு மஞ்சத்தால் அறுத்துட்டாங்க. நீ மஞ்சள் பிடுங்குவாங்க. மேலே வந்து பிடிக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தெரியுதுங்களா. மறு மஞ்சள் பிடிக்கி டேட்டரில் கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வந்து வாழைத்தோட்டம், மஞ்சள் தோட்டம், இப்படி வந்து சிறப்பான வெள்ளாமை பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஏரியா. தென்னை மரம், காப்பு மரம் ஒரு 5-6 மரம் இருக்குதுன்னு சொன்னாங்களா. ஒரு 2, 3, ஒரு 6 மரம் நல்லா காப்பு மரங்க, இலை வயசு மரம். அப்புறம் காட்டை சுற்றியும் வந்து புல்லை வச்சுக்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் வந்து வாயு மூலையிலிருந்து ஜலமூலை வர திசையில் வடக்கு திசையில் வந்து தென்னம்பிள்ளை வைக்கல.
அது என்ன காரணமோ தெரியல, வைக்காது விட்டாங்க. அப்புறம் வந்து நான் பார்க்க வந்த காட்டில் ஒரு சிமெண்ட் சீட்டு போட்ட வீடு ஒன்று, சின்ன வீடாக இருக்குதுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வீட்டு மேலே தான் பார்த்தீங்கன்னா சோலார் போட்டுக்கிறாங்க பாருங்கள். அந்த சோலாரும் 2 போரும் தனிப்பட்ட முறையிலைங்க. இந்த கிணறுமே இதுக்கு உண்டான சர்வீஸுமே சரிபாதி கூட்டுங்க. நம்மளுக்கு வந்து இது வந்து பாய்மூலை அந்த வரப்பில் வந்தோங்களா, இதுலேருந்து ஒரே நேர் தாங்க நம்மளுக்கு. இந்த கிணறு பார்த்திங்கன்னா அடுத்த பங்கில் தான் இருக்குது. அதனால் நான் வாய்மூலையில் கிணறு இருக்குதுன்னு கணக்கு எடுத்துக்கவே வேண்டியதில்லை. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. வாஸ்தெல்லாம் சிறப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கிணறு. கிணத்துல தண்ணி இருக்குதுங்க. இருங்க, உங்களுக்கு ஒரு கல்லை போட்டு காட்டுறேன். கல்லை போட்டு காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? நல்லா பூடு முளைச்சி கிடக்குது. தண்ணி எல்லாம் போடுறது தெரியுதா? தண்ணியெல்லாம் கிடக்குதுங்க கிணத்துல. நிலமட்டத்திலேருந்து ஒரு 20 அடிக்கு கீழே தண்ணி இருக்குது. இது சர்வீஸ் பாயிண்ட்டு. இந்த கம்பம், அந்த கம்பம் தான் வந்து காட்டுக்குள்ளே போய்ட்டு கொஞ்சம் கிராஸாக வர்றது. எல்டி லைன் தாங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை. இது கிணறு, கூட்டு கிணறு பார்த்துட்டிங்க. நம்மளுக்கு வந்து இந்த காட்டுக்கு உண்டான இந்த தென்னை மரம் சொன்னங்கள ஒரு 6 மரம், இது காப்பு மரம், இதெல்லாம் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்துடும். இது வந்து வாயு மூலையாக இருக்குதுங்க. வாயு மூலையும் கட்டாவில் அருமையாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது வாயு மூலை. வாயு மூலை, குபேர மூலை ரெண்டுமே தார் ரோடு முகப்பு. அப்படியே வந்து குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு அந்த மண் தடை பாத்தியம், அதுவுமே வந்து தடை வசதியிலையும் வந்துடுது. 3 பக்கம் ரோடு வசதி அமைஞ்சிருக்குது. அதாவது 3 பக்கம்னா 3 மூலையும் ரோடு வசதி வந்து 2 பக்கம். ஒரு பக்கம் மேற்கு திசையில் தார் ரோடு, தெற்கு திசையில் மண் தடம், இப்படி அமைஞ்சிருக்குது. காடு வந்து சிறப்பாக இருக்குதுங்க. இந்த காட்டினோட 1 ஏக்கரா விலை இப்போ நம்ம வந்து வாயு மூலையிலிருந்து மேற்கு திசையில் மேற்கோட்டு பொலியில் தெற்கு நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த காட்டினோட 1 ஏக்கரா விலை பார்த்திங்கன்னா 90 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. 1 ஏக்கரா விலை 90 லட்ச ரூபா சொல்கிறாரு. வாங்க, ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. இது நடைமுறை ரேட்டு தானே, சொல்கிறது தான் சொல்லத்தான் செய்வாங்க. அப்புறம் நாம் வந்து நம்மளுக்கு உண்டான ரேட்டுக்கு வழக்கம் போல் எப்பவும் போல் கேட்டுக்கலாம். ஊரடி தோட்டம் பக்கத்தில் சைட்டும் போட்டுக்கிறாங்க. அதனால் விலை வந்து கொஞ்சம் கழிச்சாக தான் சொல்கிறாங்க. வாங்க, நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க. ரேட்டு வந்து நம்ம நேரில் வந்து பேசிக்கலாம். இதுதான் வீடு, குடித்தனம் இருக்கிறாங்க. வந்து சோலாரு மேலே தெரியுதுங்களா? சோலாரு இப்படி தான் அமைப்பு இருக்குது. மேற்கொண்டு நம்மளை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நிலம் தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாம், உடனடியாக ஃபோன் பண்ணுறேங்க. ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். 2வது, உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. காடு அருமையாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தெற்கு சருவு, அதை நாம் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன். மற்றபடிக்கு நிலம் பிடிச்சிருந்தால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.